வைத்தீர்கள் அல்லவா? வரண்டடே எனக்கு முன்பதாக வரக்கூடிய அரங்க எனக்கு முன்பதாக வரக்கூடிய காவல்காரன் ஏன் இந்த காலதாமதம்? ஒரே ஆளாகிற அதை திங்க வைக்கிற ஒன்னும் முடியல. சரி போகட்டும். இந்திராவை சந்தித்து வெகு நாட்களாகிவிட்டது. வார்த்தைகளை தெளிவாக உரைக்க வேண்டும். சரி, நீ சென்று என் மனைவியை அழைத்ததாக
வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமைப்படுபவளே பெண். அவளா பெண் என்பதை விட அவள் அல்லவா பெண் என்று வேலைக்கு வேண்டும். அப்படி இருக்கு மதி. இது எந்த நாடு? இதுதான் தேவலோகம். இந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவிகளுக்கு மனைவியாக இந்திராணி என்ற பெயரோடு சீர சிறப்போடு எப்பதைக்குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் நானும் வந்து வினாளாயிட்டது என் கணவரை பார்க்க வேண்டுமே சாமி. சந்திக்க வேண்டும் என்று மாதிரியிடம் சொல்லியிருக்கேன். இந்திராணியை காணவில்லை. அப்படியா சாமி காரணம் என்னவோ உன்னை சந்தித்தோ வெகு நாட்களாக உன்னை சந்திக்க வேண்டும் மலர ஆட வேண்டும் என்ற ஒரு ஆசையில் ஓடோடி எப்படி எப்படி தெரியுமா மீண்டும் Oh,
என்னுடைய ஆசை தீர சொல்லிவிட்டேன். அப்படியா? எதுவும் ஆசை இல்லையா? என்னங்க உங்களை பார்த்தவுடனே உங்களை விட்டு பிரிவதற்கே மனம் தெரியாது தெரியுமா? என்னங்க உன்னை பார்த்து கொண்டிருக்காமலே தோன்கிறது. அப்படியா? இருந்தாலும் உங்களை பிரியவே மனம் வரவில்லை. இப்போது உன்னை பார்த்து பாரு என் மனதுக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது? எப்படி என்றாலே என்னங்க சொல்லட்டுமா? சொல்லுமா? மச்சான் 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 அழகு சலவு மேலதானே பஞ்சனையில் இருந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? இப்போதே பஞ்சனையில் ஆடிட்டோம். தலைவன் தேவேந்திர எங்கடா பாரா
போல். ஏய், ஏய், ஏதோ துறந்த வீட்டில் நாயா நாயா நான் தான் தமிழ்நாட்டி பையா ஏய், திறந்த வீட்டுல உன்னை யாரா திறந்த வீட்டுல எல்லாத்தையும் செய்து வந்து ஏய், ஆ. என்னுடைய அரண்மனையில் ஆ. என்னுடைய சிம்மாசனத்தில் நான் பஞ்சனையில் ஈடுபட்டிருந்தேன். அடடடடட. டேய் பரம்பாக்க பையா ஏய், உன்னுடைய பஞ்சனை உன்னுடைய சிம்மாசனம் ஆமா. முன்னேற்றி நாதனடா. ஏய், வந்தவன் நான் யார்? யார் தெரியுமா? யார்? நிகண்டாபுரி கோட்டையின் அரசன். என்னுடைய அண்ணன் எரிகண்டனுக்கு தம்பியாக யமகண்டனாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சரி, வந்த நோக்கம் உன்னை சிறை பிடிக்க ஓடி வந்திருக்கின்றேன். என்னங்க என்னம்மா? இவனாவது சிறப்பிடிக்கிறதாவது அவன் மூஞ்ச பாருங்க மூஞ்சி மூணு கூட்டாரு வந்தா சந்தானத்துக்கு காரி முஞ்ச பையா கலப்பாக்கு பையா பரப்பாக்கு பையா ஏய் யார் அந்த வந்து என்ன பேசுறேன் பாருங்க அரப்பாக்கு பையனா? வந்து நிக்கான். சுத்தி பயணம். அதனால இவனை சீக்கிரம் முடிச்சிட்டு பஞ்சனைக்கு வாங்க அம்மா பால் பழத்தோட காத்திருக்கீங்க சீக்கிரம் 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 ஏய், வந்தது தவறென்று என் பாதத்தில் விழுந்தும் வண்டி விட்டு சென்று விடு. உயிர் பிச்சை அளிக்கிறேன். இல்லையெனில் உன் பாதத்தை பிடித்து வான் நோக்கி வீசி எறிந்தால் நீயே வந்து விழுவதற்கு பல ஆண்டுகளாக சொன்னவன் எங்கேயோ போய் சேர்ந்துட்டியா? அவன் நடிகத்துன்னு வந்துக்கிறியா? நம்மள சொன்னா விடுமா உன்னை? அப்படி என்றால் என்னிடத்தில் சமரிக்கு வர துணிந்து விட்டாய். ஆமாம். ஏய், முடிந்தால் வாடா பார்க்கலாம். ஏய், கரத்திலே வஜ்ராஜம் இருக்கக்கூடிய ஆணவத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றாயா? வாடா பார்க்கலாம். அப்படியா? ஏய், நான் ஓகே முடிய சொன்னாங்க என் கேள்வி சமாளி ஏய் பொருளுங்க ஏய் பாரு உன்னோட சாமா சார்பல்ல ஐயா என்ன ஏய், நான் யாரு எப்படியேப்பட்டவன்? ஏய், நீ ஒரு காவல் கலப்பு கட்ட. ஏய், தேவேந்தர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவனுக்கு ஏன் முதல்ல அறிவு கிடையாது. அங்க சண்டை போடுறான். நீ யாருயா? நான் வரேன்னு சொல்லவே இல்லை நானு ஆ, சாமான் தான் பாத்துக்கிறேன் சாப்பாடு பார்க்கணும். உங்க எஜமானத்தை போய் கட்டலாம். உங்களுதெல்லாம் பெண்டா தரணும். ஏய், ஏய், நீ பேச தேவையில்லை. எடு வாழ், கொடு போல். அவ்வளவுதான். அடடடடடா. யாரடா திருமணே நீயும்? யாரடா திருமணே நீயும்? என்னிடம் சமரிக்கு வந்தாயோ? வாடா, வாடா. பூரணா உந்தன் வயதில் நாமம் கேளாய். பூரணா உந்தன் வயதில் நாமம் கேளாய். எந்த இடத்தில் உந்தன் சொந்தம் பலிக்குமோ? தீ புத்தி கட்டமாட என மண்டி இட்ட சிறுவனை புத்தி கட்டமாட என மண்டி ஏய், அப்படி என்றால் என்னிடத்திலே சமரிக்கு வர நீ துணிந்து விட்டாய் அல்லவா? ஆமாம். வாடா பார்க்கலாம். அட வாடா வாடா சும்மா வெளியே பார்க்கலாம். அடங்கா. அங்கடா கம்புத்து நிக்கிறபடிதான் பேசுனா பரம்பரா மண்ணாங்கட்டி பரம்பரா தேவருக்கு தலைவன் தேவத்துல
வா என்ன காமுனி அடிக்க வரவா ஓ நாங்க வரவா பாட்டு பாடுறோம் வெடித்து அவர்தானப்பா. என்ன அடிக்கமா சூத்து சாப்பிடுற என்ன சூத்து சாப்பிடுற அவர் பொய் சொல்கிறார். அவருடைய காவலாளி பொய் சொல்கிறார். நான் போய் சொல்லுவேனா ஏய், போய் சொல்லுவேனா போய்டா போய்டா அவன்கிட்ட என்னடா பாக்குறா அச்சா அடிமையை செய்கிறா அடித்தால் வலிக்கும். ஓ வலிப்பதெல்லாம் தொடர்த்து கொண்டு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் தேவர்களுக்கு அடித்தால் வலிக்க கூடாது அப்படியே நாங்க பாமர மக்கள் வலிக்கக்கூடாது. ஏய், 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 இங்க வா. வலிக்குமா? வலிப்போ, வலிப்போ, வலிப்போ. ஏங்க, தோணியில கொட்டிட்டு வாங்க. பூ வெட்டி வைக்கணுமா அப்புறம் தான் வலிக்க போறோம். ஏய், ஆசை எப்படிடா கூறுவது? வேற பாடுங்களா வேற பாடுங்களா ஏறவா ஏய், எங்க பாச்சி உன்னுடைய காமதேனு கற்பக விருட்சகம் சங்க நதி பதும நதி ஐரவர பூச்சக்கர கொடை வெள்ள யானை நசிசி முனிவரின் முதுகெலும்பால் செய்யப்பட்ட வஜ்ராத அத்தனையுமே சமரிலே தோற்று விட்டேனப்பா. ஆ. என்னுடன் நடந்த சமரிலே தோற்று விட்டேன். சமரிலே என்னிடத்திலே பறிகொடுத்து விட்டார் ஆமாம். இப்ப நீ யாரு உனக்கு அடிமை. பறிகொடுத்த பரதேசி ஆமாம். பரதேசிக்கெல்லாம் மணி முடிக்கலாமா எப்பேற்பட்ட மணிமகுடி, எப்பேற்பட்ட மணிமகுடி. எப்படி ஏய், எப்படி 9 நவரத்தின கற்கள் பொருந்திய மணிமகுடம். இது எப்பயார் பாட்ட மணிமுடி அவன் நமக்கு சொல்றான் பாரு எப்பேற்பட்டது பாரு கேளு கேளு எப்படி 9 நவரத்தின கற்கள் பொருந்திய மணிமகுடம். உங்க கூட 9 தான் தூக்கி தலைமுறை வரும்போது போயா 9 நவரத்தின கற்கள் என்றால் சொல்லு தங்கம் வைரம் வைடூரியம் முத்து பவளம் கோமேதகம் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே எல்லாம் வச்சுக்கிறான் இதுல எது வைரம் எது கோமேதகம் எது உனக்கு தங்கம் தான் கொஞ்சம் அறிவு அதிகமாக உள்ளது இல்ல, நீயே கணிச்சு. அவனுக்கு அறிவு அதிகமா தான் அதான் ரைட் அதெல்லாம் 5 ரூபாய்க்கு அவங்ககிட்ட கடாய் போட்டு வர சட்டை ஒத்தோட கடாய் போட்டு வர கொடை ஒத்தோட கடாய் கட்டு வர ஆளு மட்டும்தான் வர மற்ற வர கடாய் வர உங்களுக்கு சம்பளம் 1100 ரூபாய் வாங்கி போறல ஏய், தேவேந்திரனுக்கு இதெல்லாம் இருக்க வேண்டும். அது ராஜ அலங்காரம். காவல்கார கைட்ரா என் கண்ணு புடுங்குறாரு கழட்டி விட்டேனப்பா. சுற்றுப்பா 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 கைட்டா யாரை கழட்டி லேட் ஆகுமாப்பா. என்னதுக்காக அவ்வளோ வேக வேகமா கட்டுறா ரெண்டு பேரும் ஒண்ணா தச்சுங்க முதல்ல அமௌண்ட் போட்டு வரோம் எனக்கு பெண்டில நிக்க வச்சுக்கிறான் இந்த ஓனரை கேட்க வேண்டும். தாண்டா கேட்கணும் அவன் அடிச்சா என்னடா பண்ணுவான் இங்க போட்டா அங்க வலிக்கணும் எங்க போட்டா இங்க போட்டா ஏன்னா அட்டன வரணும் தம்பி ஏய் இங்க வா. ஏய் அட ஏய் ஏய் வாடா தம்பி வாடா போடா வா பாத்தியா ஏய் நீ கொண்டு போடுறியே உன்னை பாடம் சொல்லுவாங்க போடா அவன் சொல்றானே கண்ணா அவன் சொல்றானா, அவனுக்கும் கழட்டுடா. வர முடியா முட்டியா? எதுக்கு? ஓ எதுக்கு? டேய், ஐந்து பேரா? சரிடா தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஒரு தேவ தலைவன். அட்டை கட்டி போய் முடி போட்டப்பா. ஓட்டு விட்டு. ஐயா நீங்க என்ன பல்பொடி விளம்பரமா நட ஏன் நீங்கிற பல்பொடி விளம்பரமா பல்பொடி யா கையெழுத்துடா கையெழுத்துடா அட மனபட ஏய் நாங்க மட்ல மாதிரி மேல வந்து தெரியுமாவா முழு மண்டல அரை மண்டல. வாங்கி தின்றானா பாடுறா தின்றானா பாடுறா வர முடியா ஓட்டு விட்டேனப்பா. ஏண்டா பையடே நவீனா அப்படி ஏய் சொல்லுங்க
ஏதோ நானே ஒரு அரக்க இனத்துல பிறந்திருந்தாலும் அவங்க அவனிடத்துல சமரிலை வென்று வென்றி 1000 இருந்தாலும் அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவன்ற ஒரு மரியாதை நானே நிக்க வச்சு பேசுறேன். இருந்தங்க அதனால அதனால நானே நிக்க வச்சு பேசினாலும் ஆமா நீ அவனை முட்டி போட சொல்றியா என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஆ, நீ எஜமா ஏஜமா அடே, என்னோட உயரமாக்குற உயரமா இருக்கிற நீ எஜமா நான் காவல்காரன் காவல்கார ஏன்னா உங்களோட பேசும்போது கை தலாந்து பேசலாம் இப்படி என்னான்னு பேசலாம். பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது. இவன் என்னோட அரை அடி அதிகமாகறான் ரெடி இருக்கலாம். வெறும் அரை அடிதான் நம்ம கிட்ட சம்மன்ல தோத்துட்டான் காத்துட்டான். இவங்கிட்ட நம்ம அண்ணாந்து பேச முடியுமா அப்படி பேசினா கைத்து வலிக்குது எம்மா நேரம் பேசிட்டானா டேய், 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 டேய். என் லெவலுக்கு மேட்ச் பண்ணுவான் உன் லெவலுக்கு. நான் சொன்னேன்ல, கொஞ்சம் அடிங்க. ஐயா, அது எப்படி கிராம? இதெல்லாம் மய மயனு டாபர் மாமா மிரகரம் சத்தியமா அப்படி இருப்பாங்க அப்படி அடிங்கடா. ஏய். ரெட்டவாக்கு வரணும்னா அதே மாதிரி இருப்பேன் ரெட்டவாக்கு காதல கம்புது சைடுல ஒரு வெத்தலை பொட்டி சூப்பரா 10 பொட்டுமா கரெக்டா இருக்கும் சரிம்மா அனுபவம் நிறைய கரெக்டா சொல்றீங்க. ஏற்கனவே தான் பாத்துருப்பியோ. என்ன பாக்கணும்டா இல்ல, கரெக்டா சொல்றேன்ல. ஏய். அதனால ஏற்கனவே அனுபவம் இருக்குதோன்னு அடடே, சரி அவனுக்கு அனுபவம் இருந்தாலும் ஆ. நீ இந்த அளவு தெளிவா கேக்குற உனக்கு அனுபவமா? இல்லையப்பா. ஆ? இல்லல்ல ஒப்பனா நானே பொம்மல நானா வச்சுங்க. பேசுடா நீ அப்படியே இருந்தாலும் நான் கரெக்டா அடிப்பேன். நீ எதனா ஏடா கூட பண்ணாதான் மானவடியா உயும். ஆ, பொம்மல நானா வச்சுங்க. இல்லையப்பா, மன்னித்து விடு. அப்பா என்னதுடா வந்து அப்பா? அடிச்சு வாயில போட்டுக்கோ. அடிச்சு ஏதா? வாயில. ஏதா? டேய், ஏய். பாப்பி. ஆளை பார்த்தா எப்படிக்கிறான்? எப்படிங்கிறான் ஏய், யா மோசமான திருட்டு கம்யூனிட்டி போட்டு கம்யூனிட்டியா யாரு கேளு? கல்லுக்குது பாரு கல்லு. ஆ, கல்லு அந்த கல்லு மேல ஒரு புடவை தூக்கி போட்டாலும் போட்டாலும். அசாத அந்த புடவை பக்கத்துல போய் நின்னுக்குவான். ஆ. நின்னுக்கிட்டா ஆ. அது போய் பொம்மனியாட்டியா நான் அசாத தடவி போகிற கம்யூனிட்டிவா மோசமான பொம்பளை தேவ பாருங்க. ரகசியம். ஐய், எப்படியா ஒரு நேரத்தில தன்னுடைய குருமகனின் மனைவியை சேர நினைத்து தன்னுடைய உடலெல்லாம் யோனியாக போக வேண்டும் என்று சாபத்திலே பெற்றவனிவன் இவன் ஆமா அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு நேரத்திலே ஒரு நேரத்திலே பார்க்கடலை பாண்டமாக்கி பாண்டமாக்கி, மந்திரகிரி மலையை மத்தாக்கி மத்தாக்கி, வாசுகி என்ற பாம்பினை கயிறாக்கி கயிறாக்கி, தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் அமிர்தத்தை கடைந்தார்கள். கடைந்தார்கள். அப்படி அமிர்தம் கடைகின்ற சமயத்திலே எத்தனையோ பொருட்கள் வெளிவந்தது. வெளிவந்தது. அப்படி எத்தனையோ பொருட்கள் வெளிவந்தது மட்டுமல்லாமல் அல்லாமல் 4 பெண்மணிகள் தோன்றினார்கள். தோன்றினார்கள். அந்த 4 பெண்மணிகள் யார் யார்? யார் யார்? ஏய், ஐயா. லட்சுமி, லட்சுமி, இந்திராணி, இந்திராணி, தாரை, தாரை, அகலிகை. அகலிகை. என 4 பெண்மணிகள் தோன்றினார்கள். தோன்றினார்கள். இவங்க 4 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சவங்க யார் யாருக்கு தெரியுமா? யார் யார்? முதலாக தோன்றியவள் லட்சுமி. லட்சுமி. அதுல இருக்கின்றானே அந்த வைகுந்தவாசன் ஸ்ரீமன் நாராயண நாராயணன். அந்த பகவானுக்கு மனமுடித்து வைத்தார்கள். வைத்தார்கள். இரண்டாவதாக தோன்றியவள் இந்திராணி. இந்திராணி. இந்திராணி தேவேந்திரன் தலைமையில் அமிர்தத்தை கடைந்ததால் ஆனால் இந்திரனுக்கு மனமுடித்து வைத்தார்கள். வைத்தார்கள். மூன்றாவதாக தோன்றியவள் தாரை. தாரை. தாரை யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா? யாருக்கு? 72 வல்ல சேனைகளின் குரங்கின தலைவன் கிஷ்கிந்தையை ஆளக்கூடியவன் வாலி. வாலி வாலிக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். வைத்தார்கள். நாலாவதற்கு யாரு? யாரையா அகலிகை. அகலிகை அகலிகையை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா தேவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார்கள். போட்டாங்க. அப்போ ஆலோசனை கூட்டம் போட்டாங்களே இந்த திருட்டு கம்யூனிட்டி சும்மா இருக்கணுமா இல்லையா? சும்மா இல்லையா? இவன் என்ன எல்லார்கிட்டயும் போய் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? அந்த பொண்ணையும் எனக்கே கொடுங்க, ஆ. நான் நீயா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்னா போட்டு சோறா போடுறாங்க அதானே. நான் போட்டு உனக்கு அடுத்த அடி உன் கைத்து மேல வையும் சரியா? ஆல்ரெடி அவன் வாங்கிக்கிறான், அதெல்லாம் தெரியும். ஒரு உச்சி போடுங்க டேய், இவன் சொன்ன உடனே தேவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி தேவேந்திரா, நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தலைவன். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே நீதி நியாயம் என்று இவரிடத்திலே கூறினார்கள். கூறினார்கள். அப்படி அகலிகையை திருமணம் செய்ய வேண்டுமானால் ஆனால் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். அப்படின்னு ரகசியம் எப்பேற்பட்ட ரகசியம் தெரியுமா? எப்படி? யார் ஒருவர் இருதலை பசுவினை நேரில் பார்க்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கே அகலிகை. இந்த அடடா. காலத்துல எந்த காலத்துல 2 தலை பசு இருந்து கேள்வி எங்கேயுமே கிடையாதுங்க கிடையாது. கிடையாது. அப்படியே தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து விட்டது என்ற சந்தோஷத்திலே தேவர்களின் குருவாக விளங்கக்கூடிய கௌதம ரிஷி என்ன செய்தார்? தேவர்களை சந்திக்கலாம் என்று ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வருகின்ற சமயத்திலே இந்த அகலிகை செய்தி அவருடைய சேவைக்கு எட்டியது. அப்படி எட்டிய உடனே
உடனே அவர் வருகின்ற வழியிலே ஒரு பசுவாகப்பட்டது கன்றினை ஈன்று கொண்டிருந்தது. அப்படியா? பொதுவாகவே எந்த பசுமாடு கண்ணு போட்டாலும் போட்டாலும் முதல்ல காலு தான் வெளியில வரும். அதிர்ஷ்டவசமா ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு தான் தலை வெளியில வரும். அப்படி அந்த பசுமாடு கண்ணு போடும் போது தலை வெளியில வருது பாரு. அந்த பசுமாடு கண்ணு போடும் போது தலைச்சமெண்ணாக பிறந்து கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்தவுடனே திருமணம் என்று ஆகி தன்னுடைய கணவனிடத்தை சிற்றின்பத்தை ஈடுபட்டு ஒரு பொண்ணு தன்னுடைய கருவிலே 300 நாட்கள் சுமகிறவர் ஒரு கரு தலைச்சங்கரு. அப்பேற்பட்ட அந்த தலைச்சங்கரு அந்த பொண்ணை சுமந்து நிற்கின்ற சமயத்திலே இந்த மாடு கண்ணு போடும் போது அந்த தலைச்சங்கருவை சுமந்து நிற்கிற பெண்ணு அந்த மாட்டை சுற்றி 3 முறை வலம் வந்தாக்கா சுக பிரசவம் ஆகுன்றது ஐதீகம். இதை நான் சொல்லல, எனக்கு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தாரு, எனக்கு கத்து கொடுத்தவர், இது முன்னோர்கள் சொல்லி வச்சது. அப்படியே அவர் வருகின்ற வழியிலே பார்த்தால் கன்றின் முகமோ பின்புற, பசுவின் முகமோ முன்புற. இத பார்த்தா எப்படி தெரியுது? அப்படியே 2 தலை பசு மாதிரியே காட்சி அளிக்குது. அப்படி காட்சி அளித்த உடனே அழைத்தார்கள் தேவர்கள் அனைவருமே. அழைத்த உடனே இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தது கௌதம ரிஷியே. ஆகையால் இந்த கௌதம ரிஷிக்கு அகலிகையை திருமணம் செய்து வைக்க வேண்டியது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணத்தை செய்து விட்டு தன்னுடைய குடியலுக்குள் கூட்டி சென்று விட்டால் அகலிகையை. அப்படியா? இந்த கம்யூனிட்டிய சும்மா இருந்தோமா சும்மா இருந்துக்கணுமா இல்லையா? அப்பயும் அந்த பொண்ணு யாரு? இப்ப குருமகனின் மனைவி. அவள் மீது இருந்த மோகத்தால் அந்த பெண்ணை எப்படியாவது சேர வேண்டும் என்று இவன் நினைத்தான். நினைத்த உடனே என்ன செய்தான்? அந்த பெண்ணின் மீது இருந்த மோகத்தால் தேவேந்திரனாக இருந்த இவன் ஒரு சேவலாக உருமாறினான். ஒரு சேவலாக உருமாறி அந்த கௌதம ரிஷியின் குடியின் கூரையின் மீது அமர்ந்து சேவலாக கொக்கரித்தான். கொக்கரித்த உடனே கௌதம ரிஷியோ எழுந்தார். என்னடா இது அதிகாலை வேலையை சேவல் கூவுகிறது, இதுவோ விழுந்து விட்டது. ஆகையால் அதிகாலை வேலையில ஜபதம நாமஸ்திகளை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக நதிக்கரைக்கு புறப்பட்டார். அப்படி நதிக்கரைக்கு புறப்படுகின்ற சமயத்தில் இவன் எந்த உருவத்தில் இருக்கிறான்? சேவல் உருவத்தில் இருக்கின்றான். சேவல் உருவத்தில் இருந்த இவன் கௌதம ரிஷி சென்றதும் கௌதம ரிஷி போலிய உருமாறி அந்த பெண்ணை சேரலாம் என்று அவங்க குடிகளுக்குள் சென்றான். அப்படி குடிகளுக்குள் சென்றவனே சென்றாரே கௌதம ரிஷி நதிக்கரைக்கு. அங்க போனவனே அவரு அந்த கங்கையை தொட்டு பார்க்கிறார். எப்படியா? அந்த தண்ணிய தொட்டு பார்த்த உடனே என்னடா இது? இதுவோ அதிகாலை வேலை, நாம் கங்கையை தொடுகின்றோம், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கின்றது. அப்படி என்றால் இதுவோ விடியவில்லை, நடுநிசி நேரம் ஆகிட்டு. அப்படி என்ற காரணத்திற்காக சேவலாக ஓடி வந்தது யார் என்று பார்க்கலாம். குடியிருக்குள் ஓடி வருகின்றார். அப்படி ஓடி வருவதை இவன் அறிந்தான். இவன் அறிந்த உடனே இந்த தேவேந்திரன் எந்த ஊருக்கு இருக்கிறான்? கௌதம ரிஷி உருவத்தில் இருக்கின்றார். கௌதம ரிஷி வருவதை கண்ட இவன் கௌதம ரிஷி உருவத்தை தவிர்த்து ஒரு பூனையாக உருமாறினான். பூனையாக உருமாறி புழக்கடை வழியாக எகிரித்து சென்றான். புழக்கடையா? அப்படின்னா என்னன்னு தெரியாது. புழக்கடைனா வந்து சாக்கடைன்னுவாங்க. அப்படியா? ஒரு சாக்கடையின் வழியாக எதிர்த்து போனா அந்த சாக்கடை பையன் எதிரி வைத்து சென்ற இவன் ஞானத்தால் அறிந்தார். வந்தவன் தேவேந்திரன் என்று தெரிந்தது. அடே தேவேந்திரா, எப்பொழுது ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட செயலினை செய்தாயோ உன்னுடைய உடலெல்லாம் யோனியாக போக வேண்டும் அப்படி என்று சாபத்தினை கொடுத்தார். அதெல்லாம் போனா போட்டான். சொன்னீங்களா யோனியா பண்ணது? யோனினா என்னன்னு தெரியாதா? பெண்ணின் ஒரு போ யோனி, ஆணின் ஒரு போ மானி. அப்படியே ஒரு யோனி இவன் உடல் எல்லாம் யோனியாக போக வேண்டும் என்ற சாபத்தினை பெற்றாங்க. இவன் பெற்ற சாபத்தின் பலனாக இன்னமும் ஒவ்வொரு ஆம்பளை உடம்பிலும் 32 பாகமா யோனியாகப்பட்டது ஒளிந்திருக்கிறது. ஆமாண்டா. எப்படி சொல்லலாம் தெரியல. நீ வா, கை நட்டு கை மடகு அப்படியே இதைய பார்த்தா எப்படி தெரியுதா? அப்படியே ஒரு யோனியாகவே காட்சி அளிக்கும். அப்படியே 32 பாகமாக ஒரு ஆண்மகன் உடம்பிலே ஒளிந்திருக்கின்றது. இவனுக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்தான்.
இவனுக்கு சாபத்தை கொடுத்த உடனே இவன் என்ன செய்தான்? இவனுடைய அந்த கௌதம ரிஷியின் பாதத்திலே விழுந்தான். பாதத்திலே விழுந்த உடனே அவர் என்ன செய்தார்? சாப விமர்சனம் கூறினார். எப்பேற்பட்ட சாப விமர்சனம் தெரியுமா? தேவேந்திரா, எப்பொழுது நீ ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட செயலை செய்தாயோ இந்த சாப விமர்சனம் உனக்கே கிடையாது. உன்னை பார்த்து மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவன் நீ. அப்படி என்று சாப விமர்சனத்தை கூறுகின்றார். உன்னுடைய மனைவியை மறந்து நீ மாற்றான் விட்டு மனைவியை எந்த ஒரு பெண்ணையும் தவறாக நினைத்தால் அப்பொழுதே உன்னுடைய கண்களுக்கு இது யோனியாகவும் பார்ப்பவர் கண்களுக்கு கண்களாகவே தென்படுவார். அப்படி என்ற சாப விமர்சனத்தை விடுத்தார். இவனுக்கு தேவேந்திரன் பேரு மட்டும் எல்லாரும் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, 1000 கண்ணுடையோன் ஐராவதம் பிடித்தோன் என்று. அது அத்தனையுமே கண்ணு கிடையாது, அத்தனையுமே யோனி. அது மட்டும் கிடையாது. அந்த கௌதம ரிஷி பாரு, இவனுக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்தான். அவன் பொண்டாட்டி அவன் சும்மா விடல. ஆமாண்டா, அவளுக்கும் சாபம். எப்பேற்பட்ட சாபம் தெரியுமா? எப்பொழுது கண்டவன் யார் கொண்டவன் யார் என்று தெரியாமல் ஒரு கல் சிலை போல் கிடந்தாயோ அப்பொழுதே நீ கல்லாகவே போக வேண்டும். அப்படி என்று சாபத்தினை கொடுத்தா. அவளுக்கு சாப விமர்சனம் எப்ப தெரியுமா? எவன் ஒருவன் புண்ணியம் செய்தவன் அவனுடைய பாதமாகப்பட்டது உன்னுடைய பாறையின் மீது படுகின்றதோ அப்பொழுதே உனக்கு சாப விமர்சனம். அதுக்குதான் சொல்லிக்கிறாங்க, ராம அவதாரத்துல பகவான் போய் ஒரு பாறை மேல கால வச்சாரு, கல்லு பொன்னாச்சுன்றாங்களே யாரால? அதுக்கெல்லாம் காரணம் இந்த திட்டு தேவடியா போனாலே. அழகா ஒய்யாரமும் உட்காத அவனுங்களை பார்த்து நீயா சிச்சுக்கிற, அவனுக்கு தான் சிச்சுக்கிறாங்க. என் மகத்திலே ஐயா இவன் போயிட்டான். ஒருத்தி பஞ்சனிக்கு வருஷம் பாரு, அவளை ஏத்தணும். போ, நான் போய் தரேன்.